வெல்கம் டு ஸ்டோரிஸ் தமிழ். ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம காட்டில் வாழும் 4 ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான பசுமையான காடு. அந்த காட்டில் 4 மிருகங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க யாருன்னா, ஒரு மான், ஒரு ஆமை, ஒரு எலி, அப்புறம் ஒரு காகம். இவங்க 4 பேரும் ரொம்பவும் ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இவங்க 4 பேரும் காலையில் பொழுது விடிஞ்சதுமே வேறு வேறு திசையில் தங்களுடைய உணவுக்காக போயிடுவாங்க. திரும்பவும் சாயங்கால வேளையில் உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அதே இடத்துக்கு வந்து ஒன்றா மீட் பண்ணுவாங்க. இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு சாயங்கால வேளையில் காகம், எலி, ஆமை 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் மான் மட்டும் வரவே இல்லை. இதை பார்த்து பயந்த ஆமை, ஐயோ மானுக்கு என்ன ஆச்சு, இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு காகத்துக்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுச்சு. இதை கேட்ட காகம், ஆமையே நீ வருத்தப்படாத, என்னால் தான் பறக்க முடியும் இல்லையா, நான் உயர பறந்து மான் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. சொல்லவே காகம் மேலே பறந்து பார்க்கும்போது மானானது ஒரு வேடனுடைய வலையில் சிக்கி தவிச்சிட்டு இருந்தது. உடனே இந்த காகம் ஆமை மற்றும் எலிக்கிட்ட போய், இந்த மாதிரி மான் வேடன் விழித்த வலையில் சிக்கிக்கிட்டு இருக்கு, அதை வேடன் வருவதுக்குள்ளே எப்படியாவது அதுலேருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த 3 நண்பர்களும் மான் இருக்கும் இடத்துக்கு விரைஞ்சாங்க. அங்கே எலியானது தன்னுடைய கூர்மையான பற்கள்னால அந்த வலையை கிழிச்சு மானை விடுவிச்சுது. இந்த நேரம் பார்த்து அந்த வேடை அங்கே வரவே பதறிப்போன மானானது துள்ளி குடித்து வேற பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுச்சு. அதே சமயத்தில் காகமும் மேலே பறந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. எலியும் அங்கிருந்த ஒரு குகைக்குள்ளே ஓடி ஒளிஞ்சுக்கிச்சு. ஆமை மட்டும் வேகமாக ஓட முடியாதனால இந்த வேடனுடைய கையில் சிக்கிக்கிச்சு. ஆமையை ஒரு வலைக்குள்ளே போட்டு வச்சுட்டு வேற ஏதாவது மிருகங்கள் கிடைக்குதா வேட்டையாடலான்னு பார்த்துட்ருக்கான். இதை ஒளிஞ்சிருந்து பார்த்த மற்ற 3 பேரும், ஐயோ ஆமை மாட்டிக்கிச்சே, எப்படியாவது நம்ம அதையும் காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சிந்திக்க தொடங்கினாங்க. அப்போது எலியானது, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 பேர் இருக்கோம், ஆனால் வேடன் ஒருத்தந்தான், அவனை நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஈஸியாக ஏமாற்றி நம்ம ஆமையை மீட்டுடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 2 பேரும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்குச்சு. மானு, எலி நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதற்கு எலி, மானே நீ அந்த வேடன் கண் முன்ன இறந்தது போல நடிக்கணும், அதை பார்த்த வேடன் உன்னை நெருங்குவதற்குள்ள நான் ஆமையை எப்படியாவது மீட்டு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண மானு தன்னை வேடன் நெருங்கும் போது அங்கிருந்து தப்பிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போயிடுச்சு. சமயத்தில் எலி ஆமையை காப்பாற்றி காகமும் எலியும் ஆமையும் 3 பேரும் அந்த பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிட்டாங்க. இந்த வேடனுக்கு ஆமையும் கிடைக்கல, மானும் கிடைக்கல, ஏமாற்றத்தோட வீடு திரும்பினான். இந்த கதை மூலியமாக எப்படி இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒற்றுமையாக இருந்ததுனால வேடனை ஏமாற்றி தான் உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி நாமும் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்கலாம்.